மணி வேற ஆயிப்போச்சு. எல்லாரும் தூங்கியாச்சு. நேத்தெல்லாம் ஒரே அலைச்சல்னால பாவம் அக்காவை எழுப்ப வேண்டாம். நம்ம வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்புறம் தண்ணியை எடுத்து வச்சு நிரப்பி வச்சுட்டு, ஏன்னா இன்னைக்கு வீடெல்லாம் கழுவி விடணும். நேற்று வந்தோடனே அப்படியே எல்லாம் படுத்தாச்சு. ஏற்கனவே இருந்தவங்க புழங்கின வீடு, அது அப்படி அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு கிடக்குது. இதில் படுத்தாலும் நோய் கீது எதுவும் வந்துடும். பாவம் அக்கா பாசந்து தூங்குது. இத்தனை நாள் இப்படி தூங்குனதே கிடையாது. நான் அந்த வீட்டில் இருக்கும்போதே காலையில் 4:45 எந்திரிச்சு மனுஷி ராத்திரி தூங்குறதுக்கே 10:30 ஆயிரும். அது வரைக்கும் அந்த வீட்டில் மாடா ஓடா உழைச்சி 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 ஒரு அளவாக ஆகிப்போச்சு. பாவம் தூங்கட்டும், நம்ம போய் மற்ற வேலையை பார்ப்போம். நம்மளே சமைச்சு வச்சிடலாம். ஆனால் என்ன பண்ணுறது, சமைக்கிறதுக்கும் பொருள் எதுவும் இல்லை. எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு காலையில் கடையில் சாப்பிட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமானெல்லாம் அப்புறம் தான் போய் வாங்கிட்டு வரணும். அப்பா ராத்திரி பார்க்கவும் இந்த இடம் என்னமோ மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அங்கங்க வீடுகளும் இருக்கு. வாச கூட்டணும். விளக்கமாறு எங்கிட்டாவது கிடக்குதா? இந்தா அங்க இருக்கு. ஐயோ, யாரோ நடு ரோட்ல படுத்து கிடக்குறாங்களே. ஐயோ, அடிச்சு குடிச்சு போட்டாங்களா இல்ல எதுமா என்னன்னு தெரியலையே. கையில பாட்டிலு, அதுவும் உடஞ்ச பாட்டில் வச்சிருக்காங்க. ஓஹோ, குடிச்சு விட்டு படுத்து கிடக்குறாங்களோ. ஐயோ வேணாம் சாமி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு போயிடணும். நம்ம பாட்டுக்கு இப்படி ரோட்ல கிடக்குறாங்களேன்னு எழுப்ப போய் கடைசியில பாட்டில வச்சு என்ன எதுக்கடா எழுப்பணும்னு சொல்லி அதை இது கீறி கீறி விட்டானா அது வேற பிரச்சனை. நம்ம வாசலை கூட்டிவிட்டு தண்ணி எடுத்து வைப்போம், அப்புறம் மற்ற வேலையை பார்ப்போம். எப்படிதான் இப்படி குடிச்சு விட்டு எல்லாம் கிடக்குறாங்களோ தெரியல சாமி. அப்படி குடியில என்னதான் வருதோ. ஐயோ ஆண்டவனே, முதுகெல்லாம் வலிக்குது. முதல்ல கூட வலியெல்லாம் இல்லை. இப்போ மாதம் ஆக ஆக உடம்பெல்லாம் சரியான வலிக்குது. இதில் வேற இந்த மனுஷன் தினந்தோறும் அடி உதன்னு ஒவ்வொரு நாளும் வாங்கி வாங்கி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கண்ணி போய் கிடக்குது. கால நேரத்தில் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. உடம்பு என்ன வலிக்குது. ஐயோ அப்பா, முதுகெல்லாம் வலிக்குதே. அங்கே நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் பஞ்சமெத்தையை தவிர கீழே கூட உக்காந்தது கிடையாது. இங்கே ஒரு மெத்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாயும் இல்லை, தலைவாணியும் இல்லை. ஏதோ இருக்கிறத வச்சு இருக்கலான்னு பார்த்தா உடம்பு சரியான வலிக்குதே. ஐயோ அப்பா, இந்த மனுஷன் எங்கிட்ட போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவனே, இந்த ஆள் எங்கே போகிறான் எங்கே வாரானே தெரிய மாட்டேங்குதே. ஆண்டவா, எங்கிட்டு இருக்குதுன்னு புரியல. எப்பாடா ஒரு வழியை வாசலை கூட்டியாச்சு. போய் நீ தண்ணி எடுத்துட்டு வந்து நிறைக்க வேண்டியதான். பரவாயில்ல, அங்கிட்டு ஆறு நல்ல பெரிய ஆறு தான். மழை வந்தால் இங்கிட்ட இருந்து தண்ணி வருமா என்னான்னு தெரியலையே. ஆனால் நல்ல தண்ணி போவான். நான் கூட நினச்சேன் ஆத்தங்கரை ரொம்ப தூரமாக இருக்கும் போல இருக்கு தண்ணி எடுக்கிறதுக்குன்னு. ஆனால் வீட்டுக்கு பக்கம்தான். நான் தண்ணி சமைக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சா கூட போதும் போல். குளிக்கிறதெல்லாம் துவைக்கிறது அங்கே வச்சு பண்ணிக்கலாம். அடடா, நல்லா சில்லுன்னு வருதே. சரி, அந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு அப்புறம் தண்ணி எடுத்துப்போம். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மனுஷன் ஏன்னா இப்படி அக்கப்போர் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. மாசமாக இருக்கிறதோட என் உடம்ப பார்க்குறதா இல்லை இந்த ஆளை பார்க்குறதா? தினந்தோறும் ஏன்னா அப்படி குடிச்சு உடம்ப கெடுக்கிறது இல்லாமல் என் நிம்மதியும் கெடுக்கிறான்னு தெரியல. எப்படி ரோட்டில் படுத்து கிடக்கிறதுன்னு பாரு. ஐயோ ஆண்டவனே, இந்த மாதிரி குடிகாரவங்க தான் படுத்து பார்த்துருக்கேன். இப்படி இந்த மனுஷன் குடிகாரனா, இப்படி முழு நேரம் குடிகாரனா மாதிரி இப்படி ரோட்ல படுத்து கிடக்கிறது ஏதோ பஞ்சமத்தில படுத்து கிடக்கிற மாதிரி. ஐயோ, இங்க யாரும் இல்லைன்னா யாராவது பாக்குற மாதிரி இருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, தினந்தோறும் இதே ஆக்க போறா இருக்கு இந்த மனுஷன் கூட. என்னங்க இங்க பாருங்க, எந்திரிங்க. நட் ரோட்ல படுத்துக்கிட்டு வண்டி கிண்டி போனுச்சுன்னா என்ன ஆகுறது? எந்திரிங்க, இங்க பாருங்க. ஐயோ, இந்த மனுஷன் எந்திரிக்கவும் மாட்டிக்கிறானே. இந்த ஆளை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு தான் போகணும் போ. ஐயோ ஏங்க, ஐயோ தலை வேற சரியான வலிக்குது. ஒரு மாத்திரை மருந்து கூட வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல, மாசமா இருக்க புள்ளன்னு. ஆனா இப்படி குடிச்சிட்டு ஆடுறதுக்கு மட்டும் நல்லா முடியுது. யோ எந்திரியா, இங்க பாருங்க, எந்திரிங்க. எவனாவது என் கைய ஏறுங்க, எந்திரிங்க. ஏதோ புலம்பிக்கிட்டு கிடக்குறீங்க, எந்திரிங்க முதல்ல. என்ன கன்றாவிய பேசி தொலைகிறதுனே தெரியல. இல்லை என் நேரம் கரகம்.
இந்த ஆள் திருந்தி என் கூட வாழுவார், நான் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்தா என்னை புரிஞ்சுக்குவாருன்னு பார்த்தா இவன் இன்னும் குடிக்காரனால ஆகிட்டு இருக்கான். நடுத்தருவில் படுத்துக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இவன் எந்திரிச்சும் தொலையவும் மாட்டேங்கிறான். இழுத்துக்கிட்டு தான் போகணும் போ. ஐயோ, மாடு போனாங்க கணக்கிறது எப்படி தான் தூக்குறதோ தெரியலையே ஆண்டவா. ஐயோ ஐயோ, நம்மளையும் சாச்சி விட்டுருவான் போல இருக்கே. எந்திரிச்சு தொலையா. ஐயோ நடங்க, என்ன இப்படி பண்றீங்க? என்ன கடத்திட்டு போறியாடா? உங்களை கடத்திட்டு போய் ஊருக்குள்ள வித்தாலும் எவனும் வாங்க மாட்டான். நான் யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு தெரியாது உனக்கு. ஆமா, நீ யாரு எப்படியாப்பட்டவன்னு தெரியாம உன்னைய வாக்கப்பட்டு என் வாழ்க்கை போனதுதான் மிச்சம். வந்து தொலை. ஜாமன் குடும்பமா? ஜாமனா? ஆமா ஆமா, நல்ல குடும்பம் தான். படுத்து தொலை இங்கேயே. என் மேல கை வச்சுட்டலாம், என்ன கடத்திட்டு போயிட்டலாம். உன்னை பாரு கூண்டோட ஜெயில வைக்கிற காப்பாத்துக்கிறோம். இதுல எது உண்மைன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட பழகுனது உண்மையா, இல்லை இப்ப நீ நடந்துக்கிறியா இது உண்மையான? சத்தியமா என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு மனுஷன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு உன்னை பார்த்துதான் எல்லாரும் இப்ப கத்துக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி அவளோட பாஸ்ட பத்தி கவலை கிடையாது, அவளை பத்தி கவலை கிடையாது. உங்களோட ஆசை தீர்ந்த உடனேயுமே அவளை தூக்கி வீசிடுவீங்க. என்னையா நீங்கெல்லாம் ஜென்மம்? உங்க ஆசைக்காக நாங்க எப்படி வேணாலும் நடந்துக்கணுமா? அப்பயும் நான் நானாதான் இருந்தேன், இப்பயும் நான் நானாதான் இருக்கேன். ஆனா நீங்க மட்டும் எப்படியா? அப்போ ஒரு மாதிரி பேச்சு பேசுறீங்க, இப்போ ஒரு மாதிரி பேச்சு பேசுறீங்க. எல்லாமே அந்த 5 நிமிஷம் சந்தோஷம்தான் எல்லாமே இப்ப புரிய வச்சுட்டேயா. ஆனாலும் நீ கூட இப்படி இருக்கலாம். ஆனா ஆறுமுகம் இந்த விஷயத்துல ரொம்ப கண்ணியமானவன். அவனை மாதிரி ஒரு மனுஷனை வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஒரு நாள் கூட அவன் பணங்காசு இல்லாதவன் தான், இருந்தாலும் என்னை அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கிட்டான். காசு இல்லைன்ற குறை மட்டும்தான் அவங்கிட்ட. மற்றபடி மனசளவில் அவன் பணக்காரன். பொண்ணுங்களை மதிக்கிறதுலையா இருக்கட்டும், சமைச்சு கொடுக்கறது துவைச்சு கொடுக்கறதுன்னு என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கினான். ஆனா இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுக்கற மாதிரி கொடுத்து ஆசையை காட்டி கடைசியில மோசம் பண்ணிட்டான். படுபாவி. அவனோட கால் தூசிக்கு கூட இவன் சமானம் ஆக மாட்டான். ரோட்ல அந்த ஆள் படுத்து கிடந்தான், இப்ப ஆளை காணா. ஒருவேளை போதை தெளிஞ்சு போயிட்டதோ? எப்படிதான் இப்படி ரோட்ல கிடக்குறாங்களோ தெரியல. போ எப்பா மணி வேற ஆகிப்போச்சு. நானும் நல்லா அசந்து தூங்கிட்டேன். சரி, இதெல்லாம் கழுவி விட்டுட்டு பிள்ளைங்களை எழுப்புவான். பாவம் நேத்தெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சானுங்க இந்த பயலுக. ஏக்கா எந்திரிச்சிட்டியா? ஆமையா, என்ன நீ எந்திரிச்சிட்டியா? தூங்கலையா நீயே? அதெல்லாம் தூங்கி எந்திரிச்சிட்டேன்க்கா. அங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது நேரங்காலமா எந்திரிச்சே பழக்கமாயி போச்சா, இங்க வந்தோடனே தூங்க முடியல. அதே நேரத்துல எந்திரிக்கிறது முழிப்பு வந்துருச்சு. சரி, வாசல் எல்லாம் கூட்டி விட்டுட்டு இந்த வீடெல்லாம் கழுவுன்னு தண்ணி பிடிச்சி வருவோன்ட்டு தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ எழுப்பலான்னு பார்த்தா எதுக்கு நேரங்காலமா எந்திரிச்சா? தூங்க வேண்டிதானே? ஐயோ ஏண்டா தம்பி, என்ன எழுப்பியிருக்க வேண்டிதானே? நான் எல்லாம் பாப்பில்ல, நீ எதுக்கு அதை எதுன்னு செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்குற? அட நீ கம்மனு இருக்கா. இத்தனை வருஷம் தான் அந்த குடும்பத்துக்காக மாடா உழைச்ச, இனிமேலாவது ரெஸ்ட் எடுக்கா. ஏண்டா தம்பி, கோகுலங்க மாப்பிள்ள தூங்கிட்டு இருக்கான். நேத்தெல்லாம் 2 பேரும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வந்து இங்கே போ. நான் தண்ணி பிடிச்சி ஊற்றி எல்லாம் பார்த்துக்கிறேன். தண்ணியெல்லாம் ரொம்ப தூரம் இல்லை, வீட்டுக்கு பக்கத்துலயே தான் ஆறு ஓடுது. நான் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ முகங்கை கல்லாம் கழுவுனா போய் கழுவு. அப்புறம் இந்த வீடெல்லாம் கழுவி விட்டுட்டோம்னா இதெல்லாம் சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பாத்திரம் மண்டபம்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா நாளையிலேருந்து வீட்டிலேயே சமைச்சிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் கடையில் பார்த்துக்கலாம். சரியாக்கா? சரிடா. கூட பிறந்த தம்பியா இருந்ததுனால அக்காவோட கஷ்டம் புரிஞ்சு நீ உட்காருக்கா நான் பார்க்குறேன்றான். ஆனால் அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் நீ இரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்களா? இதுதான் கூட பிறந்த பிறப்புக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னத்துக்கும் சின்ன வயசுல நான் இவனுக்கு சோறு ஊட்டி வளர்த்தது. ஆனால் இன்னும் அந்த பாசம் குறையலை. ஆனால் அந்த குடும்பத்துக்கு இந்த கையால் எம்புட்டு சோறாக்கி போட்டிருப்பேன், எம்புட்டு தின்றுப்பாளுக. ஆனால் அவளுகளுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லையே. அதான் சொல்லுவாங்களே, மனுஷன் திங்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போயிட்டானா மறந்துட்டு போயிடுவான்னு.
அது சரியா இருக்கு அவங்க விஷயத்துல. உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. ஆனா தின்னு முடிச்சதுக்கு அப்புறம் நீ யாருன்னு கேக்குறாங்க. எத்தனை நாள் அந்த குடும்பத்துக்காக ஓடா மாடா உழைச்சி எல்லாம் செஞ்சிருப்பேன். ஆனா கொஞ்சம் கூட நன்றின்றதே இல்லையே அந்த குடும்பத்துக்கு. நேத்து வீட்டை விட்டு போனாங்களே, என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோ, ஏதாவது கவலை இருக்கு. இதுவே ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா பொண்டாட்டியை காணோம், புள்ளைய காணோம், நேற்று கோவிச்சுக்கிட்டு போனவங்க என்ன ஆனாங்களோ ஏதானாங்களோன்னு தெரியாது, தேடுவோம் அப்படின்னு ஏதாவது அக்கறை இருக்கா? அவங்களுக்கு எங்க அக்கறை இருக்கும்? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் குடும்பம், அவன் குடும்பம். இவனை மாதிரி ஆளுங்களை கல்யாணம் எதுக்கு தான் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. வேண்டாம் வெறுப்பா பிள்ளைய பெற்று காண்டாம இருக்குன்னு பேர் வச்ச கதையா, வேண்டாம் வெறுப்பா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியை அடிமைப்படுத்துறதுக்கு தான் இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுறது. நான் நிஜமா சொல்கிறேன், நேற்று என்னை சபிச்சதுக்கு, என்னை அசிங்கப்படுத்தினதுக்கு கடவுள் ஒருத்தன் இருந்தானா கண்டிப்பாக கூலி கொடுப்பான். நான் பத்திரின்னு இருந்தா அவன் குடும்பத்தை நடுத்தருவில் நிறுத்துவான். சார் ரொம்ப பயமா இருக்கு சார். பயமா இருக்கா? இன்ன வரைக்கும் தைரியமா இருந்தீங்க, இப்ப என்ன பயம்? இல்ல சார், கோர்ட்ல என்ன சொல்லுவாங்களோ என்னவோன்னு பயமா இருக்கு சார். ஜட்ஜு இங்க பாருங்க, நம்ம மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னும் போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல சார், என் பொண்ணு பாவம், அவளை பழி வாங்குறேன்னு சொல்லி நான் என் பிள்ளைய பழி வாங்கிடக்கூடாது. எப்படியாவது என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருவாங்கல்ல. பொண்ணுக்கு 18 வயசு ஆகாம அவளோட முடிவை அவளாவே சுயமா எடுக்க முடியாது. இருந்தாலும் பாப்போம் எப்படின்னு. சார், என் பொண்ணு எனக்கு கிடைக்கணும் சார். அவதான் என் உலகமே, அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் சந்தோஷம் எல்லாமே. அவளுக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே. அந்த குடும்பத்தால நான் படாத வேதனை இல்லை சார். எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேன். ஆனா என் புள்ள பாவம் அந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்டு தினந்தோறும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் மனசுக்கே ரொம்ப வேதனையா இருக்கு சார். கட்டின பொண்டாட்டி சரியில்லைன்னா அந்த குடும்பம் என்ன கதிக்கு ஆளாகும்னு நான் நல்லாவே கண்ணால பார்த்துட்டேன் சார். என் குடும்பத்தை அழிக்கணும்னு கூடவே இருந்து எல்லாமே பண்ணியிருக்கா. ஆனா ஒரு நாள் கூட அவ குடும்பம் கெட்டு போகணும், அவங்க நல்லா இருக்காம போகணும்னு ஒரு நாள் நான் நினைச்சதே இல்லை சார். ஆனா அவன் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் கேவலமா யோசிக்கிறான்னு தெரியல. நானும் அவ இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு விட்டு கொடுத்து போனேன். அவ திருந்தவே மாட்டான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு சார். நம்ம விட்டு கொடுத்து போயாச்சு, இனி அவங்க முரண்டு பிடிச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? கவலைப்படாதீங்க சார். வந்துட்டாங்க பாருங்க. அண்ணே, வண்டி இங்கே நிறுத்தாத, முதல்ல அங்கே போய் நிறுத்து. என் மூஞ்சில எல்லாம் முழிக்கவே கூடாது, அங்கே போய் வச்சு நம்ம பண்ணுவோம். பாத்தீங்களா சார், இப்ப கூட என் குழந்தை அப்பா அப்பான்னு எவ்வளவு அன்பா கூப்பிடுறான்னு. குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் இல்லை சார். எனக்கே கஷ்டமாக இருக்குது, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு தெரியலை. சரி வாங்க, அவங்களும் வந்துட்டாங்க, நமக்கும் டைம் ஆயிடுச்சு, உள்ளே கூப்பிடுவாங்க, போவோம். ஏய் வாய மூடு, அப்பன் நொப்பன் இருக்காம. பாத்தியாடா இந்த குட்டி குரங்க, எவ்வளவு திமிரு பாத்தியா? வீட்டுல வச்சு அப்பன் நொப்பன்னு சொல்லக்கூடாதுன்னா இங்க வந்து அப்பன் நொப்பன் இருக்கிற. கம்மனி இருமா, இங்க வச்சு அது இதுன்னு பேசக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மள உள்ள பிடிச்சி போட்டு போடுவாங்க. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் முதுகெலும்புன்றது அவனோட குடும்பம் தான். அவன் என்னதான் எவ்வளோ இடத்துக்கு போனாலும் அவன் குடும்பம் பின்னாடி இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எதுவுமே அவனால சாதிக்க முடியாது. நீங்க ஏன் இப்ப டைவர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க உங்க மனைவி கிட்ட இருந்து? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்றது சரிதான். குடும்பம்ன்றது நமக்கு முதுகெலும்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த முதுகெலும்புல ஒவ்வொரு தடவையும் காயம் பட்டுக்கிட்டே இருந்தா அது என்ன சார் ஆகும் சொல்லுங்க ஐயா. ஐயா, கூடவே இருந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்காம நம்ம பின்னாடியே நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சா அவங்க கூட எப்படியா வாழ முடியும்? ஐயோ ஐயோ ஐயோ, என்னம்மா அண்ட புழுகுறாங்க? எம்மா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? இங்க பாருங்கம்மா, அவர் பேசுறாருல, அதுக்கு முன்னாடி நீங்க பேசக்கூடாது. உங்களுக்கு நான் நேரம் கொடுப்பேன், அப்பதான் நீங்க பேசணும். இல்லைங்க ஐயா, மனசு வெந்து போயிருச்சு ஐயா. எப்போ பார்த்தாலும் இந்த மனுஷையை நான் அடித்து குடும்பப்படுத்தி சோறு கூட போடாமல், ஏன் என் பிள்ளைக்கு ஒன்று வாங்கி போடாமல் என்னை எங்கள் ஆத்தா வீட்டுக்கே அடித்து துரத்துவார். என் அண்ணன் பாவம் கடன்காரன்,
அதுவும் இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருக்கிறான். இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்துமே ஒவ்வொரு தடவையும் இவங்க அம்மாவும் இவரும் சேர்ந்துக்கிட்டு என்னை கொடுமைப்படுத்தி என்னை எங்கள் வீட்டுக்கு அடித்து துரத்திக்கிட்டே இருப்பாங்க. வாழ்ந்த நாட்களில் விட என் வீட்டில் இருந்த நாட்கள் தான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகம் ஐயா. இந்த பச்சை புள்ள முகத்தை பார்த்தா கூட எவனுக்கும் சண்டை போட தோணாது. ஆனால் இந்த பச்சை பிள்ளைய தூக்கிட்டு வந்து தரதுன்னு இது இழுத்துக்கிட்டு வந்து என் வீட்டில் விட்டுவிட்டு போனது தெரியுமா ஐயா? இப்போ எப்படி நெஞ்செழுத்தமாக நடிக்கிறாரு பாருங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடி உத சித்திரவதை எவ்வளவோ கொடுமை. இதுலேயும் வேற புருஷன் கொடுமை தான் இந்த மாதிரினா, மாமியார் கொடுமை அதுக்கும் மேலே. அவங்க பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு அவளுக்கு பணிவிடை செய்யணுமாம்மா. நான் அவளுக்கு வேணும் போது இவருக்கு ஆசை கொடுக்கணுமாம்மா. அதை நான் தட்டி கேட்டேன்னா என்னை வீட்டை விட்டு அனுப்புவாங்களாம்மா. என்னை எவ்வளோ பாடுபடுத்துகிறாங்க தெரியுங்களா ஐயா? ஒரு பொண்ணா நான் இந்த குடும்பத்தில் வாக்கப்பட்டு போய் அம்புட்டு கஷ்டப்படுறேன் ஐயா. இப்போ பாருங்க, டைவர்ஸு கேஸுன்னு என்னை கோர்ட்டு வரைக்கும் நிறுத்திவிட்டாங்க. இந்த பச்சை பிள்ளைக்கு நான் இனி என்னையா பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? இப்படி என் வாழ்க்கையே அழிச்சுப்புட்டு இப்போ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து நிற்கிறான் பாருங்க ஐயா. என்ன ரவி, உங்க மனைவி உங்க மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஐயா, அவங்க சொல்றது எல்லாமே பொய்யுங்க ஐயா. எதுவுமே உண்மை கிடையாது. ஒவ்வொரு நாளும் நான் நிறைய சம்பாதிப்பேன். ஏன்னா நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால ஒரு நாள் நிறைய வரும், ஒரு நாள் கம்மியாக வரும், ஒரு நாள் ஒன்றுமே இல்லாத நாட்களும் இருக்குது. ஆனால் நான் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறதுனால இவ்வளோ ஒரு நாள் கூட நான் சமயக்கட்டில் நிற்க விட்டது இல்லையா. எல்லா வேலையும் நான் தான் ஐயா செய்வேன். அதுவும் இல்லாமல் சம்பாரித்து இவன் அங்கே அங்கன்னு தையல் மிஷினை வச்சுக்கிட்டு அங்கே லோனை வாங்கி வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுவாள். அதுக்கெல்லாம் காசு கட்டுறதுல இருந்து எல்லாமே நான் தான் ஐயா பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எவ்வளவோ வாய் கூசாமல் நான் அடித்தேன், உதச்சேன், மிதிச்சேன்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் ஊர் பக்கம் நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே சொல்லுவாங்க என்ன மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. ஆனால் இவ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம எப்படி பொய் பேசுகிறா பாருங்க, வாய் கூசாம. என் குடும்பத்துல இருந்து நான் இவளை துரத்துனேன்னு சொல்கிறாள். அவளா நான் துரத்தலையா, அவளாவே இருந்த வாக்க வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு மாசத்துல 3-4 தடவை அவங்க வீட்டுக்கு ஓடிடுவாயா. அதுவும் என் குடும்பத்துல என் அக்காவுக்கு ஒரு கஷ்டம், அதனால இங்க வந்து இருந்தாங்க. அதுல இருந்து பிடிச்சது சார் சண்டை. எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சண்டை. ஆனா அவனை கோச்சிட்டு அங்க போயிடுறான். சரி, நானும் இவளை திருந்தி தான் வருவா, இன்னைக்கு திருந்தவன் நாளைக்கு திருந்தவன்னு பொறுத்து பார்த்தேன். திருந்துற மாதிரியே இல்லை. பச்சை பிள்ளைய விட்டுட்டு அவ பாட்டுக்கு கோச்சுக்கிட்டு ஓடிடுறா. இந்த பிள்ளைக்கு ஒரு அம்மா வேணும் அப்படின்றது கொஞ்சமா யோசிக்கணுமா இல்லையா? சரி, இனிமேலும் இவ திருந்துற மாதிரி தெரியல. பிள்ளைய அங்கே விட்டாலாவது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களாவது கொஞ்சம் அவளை சேர்த்து வச்சு மாற்றி எல்லாம் பண்ணுவாங்கன்னு போய் குழந்தைய போய் விட்டுட்டு வந்தா, இப்போ பாருங்க ஐயா எப்படி வாய் கூசாம போய் பேசுறாங்கன்னு. என் குழந்தைக்கு கூட தெரியும் நான் ஒரு நாளும் என் கையை அவன் மேலே பட விட்டது கிடையாது. என் அம்மா ஏதோ வாய் துடுக்கா பேசுவாங்க தான், ஆனா ஒரு நாளும் இந்த மாதிரி இவளை கொடுமைப்படுத்தினது கிடையாது. ஏய்யா, அவ சொல்றாளே என் அக்கா வந்ததுலேருந்து தான் பிரச்சனைன்னு. என் அக்கா பாவையா, குழந்தை இல்லாதவ. இப்பதான் அவளுக்கு குழந்தைன்னு ஒன்று உண்டாயிருக்கு. ஆனா அது கூட பொறுக்காம அந்த குடும்பத்துல அவ வாழ வேண்டிய குடும்பத்துல அதை இதுன்னு சொல்லி குடியை கெடுத்துவிட்டு அதனால தானே என் அக்கா என் வீட்டுல வந்து உக்காந்தா. அதெல்லாம் பேச மாட்டேங்கிறா, மத்த எல்லாத்தையும் பேசுறா. மரியாதையா பேசணும் இங்க. இல்லைங்கய்யா, மனசுக்கு வேதனை ஆகி போச்சுங்க ஐயா. நான் கொடுமைக்காரன்றாளு, நான் அப்படி என்ன ஐயா கொடுமைப்படுத்தினேன் கேளுங்க பாப்போம். எத்தனை நாள் அடிச்சிருக்கேன்னு கேளுங்க பாப்போம். ஐயோ 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 ஐயா, எங்கள் வீட்டுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினாரியா. நாங்களே வீட்டில் பல பிரச்சனையில் இருந்தோம். அந்த நேரம் பார்த்து அனுப்பி எங்கள் அண்ணனுக்கு உயிரே இல்லை. என்னடா இது, தங்கச்சி வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் போய் மாப்பிள்ளைகிட்ட நியாயம் கேட்போன்னு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன்னு எல்லாரும் போனையா. ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, என் புள்ள வாழ்க்கை என்ன ஆகுதுன்னு எங்கள் அம்மா கேட்டது தான். உடனே எங்கள் அம்மாவை இழுத்து போட்டு அட்டின்னு அடிச்சு விட்டாரியா. அதுவும் இல்லாமல் ஏன் இப்படி எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறீங்க, வயசில் மூத்தவங்களுக்கு கூட பார்க்காமன்னு கேட்டது தான். எங்கள் அண்ணனை இழுத்து போட்டு அடித்து எங்கள் 3 பேத்தையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எவ்வளோ வேற வேலை பார்த்து விட்டாரு தெரியுங்களா. என்னங்க, இன்ன வரைக்கும் உங்க மேல நியாயம் இருக்குன்னு பார்த்தா அடிச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஐயா, அவர் பொய் சொன்னாலும் சொல்லுவாரியா. என் குடும்பத்தையே நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவங்ககிட்டயே கேளுங்க ஐயா. ஐயா, இதுல பொய் சொல்றதுக்குன்னு ஒன்றும் இல்லையா, உண்மையாவே நான் அடிச்சிருந்தாங்க ஐயா. இன்ன வரைக்கும் அடிக்கல, நீங்க இப்ப அடிச்சிருக்கீங்க. அதுவும் அவங்க மேல கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ஒரு பொண்ணோட குடும்பம் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி எல்லாம் செஞ்சோம், அவங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா?
ஐயா அது ஒன்றும் இல்லைங்கய்யா, என் குடும்பம் அப்படி ஆனதுக்கு காரணமே அவங்கதான் ஐயா. அவகிட்ட இல்லாத பொல்லாதையும் சொல்லி ஒவ்வொரு தடவையும் சண்டை போட்டு வரும்போதெல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டுருந்தா நல்ல குடும்பம்னு சொல்லலாம். ஆனா எப்ப பார்த்தாலும் அவளை அதை இதுன்னு சொல்லி கொடுத்து குடியை கெடுத்ததே அவங்க ஆத்தாதான் ஐயா. அந்த கோவத்துலதான் ஐயா நான் கை நீட்டிட்டேன். இதுவே நான் அவங்க அம்மா மேலே கை வச்சிருந்தா அவர் சும்மா இருப்பாராங்கய்யா. ஏழை குடும்பம்னா அவங்களுக்கு ஒரு எகத்தாளமோ. இங்க பாரு, வாய் கூசாம போய் பேசாத. நான் எதுக்கு போய் பேசணும்? நான் எதுக்கு போய் பேசணும்னே? என் புள்ள மேல சத்தியமா நீ என்னை கொடுமைப்படுத்தின. அடியே, புள்ள மேல சத்தியம் பண்ணன்னு வையி, அப்புறம் அரைஞ்சு போடுவேன் பாத்துக்க. என்ன அரைவ அரைஞ்சு பாரு பாப்போம். சைலன்ட் சைலன்ட் சைலன்ட்.